அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நடந்ததும் மறந்ததும் என்ற இந்த யூடியூப் சிறிய சம்பாஷணைக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். தம்பி, ஏன்பா வண்டியை இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போகிற? அப்படி என்ன அவசரமாக போகிற? சார், நீங்கள் வண்டியை ரொம்ப மெதுவாக ஓட்டுறீங்க. அதனால் நாங்கள் ஓட்டுறது உங்களுக்கு ரொம்ப வேகமாக ஓட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? சரிப்பா சரிப்பா. ஆமாம், நீ சாப்பிடும்போது கூட அவசர அவசரமாக சாப்பிட்றிய, என்ன காரணம்? ஏன் சாப்பாடு எங்கே போயிட போகுது? கொஞ்சம் நிதானமாக மெதுவாக சாப்பிட வேண்டியதானே? சார், உங்களுக்கு பல்லில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் மெதுவாக சாப்பிட்றீங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம், அதனால் வேக வேகமாக சாப்பிட்றோம். உங்களுக்கு எங்களை பார்த்தா வேகமாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? ஓஹோ, அப்படி ஒரு காரணமா? சரிப்பா சரிப்பா. சில நாட்களுக்கு பின், தம்பி, என்னப்பா ரொம்ப இளைச்சி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற, நடக்கிறது வேறு ரொம்ப மெதுவாக கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறிய, என்னப்பா உனக்கு ஆச்சு? சார், நான் வண்டியில் போகும்போது என்ன மாதிரியே ஒருத்தர் எதிர்த்தாப்பில் ரொம்ப வேகமாக வந்தார். அவராலேயும் அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நாங்கள் 2 பேரும் மோதி கீழே விழுந்தோம். கீழே விழுந்ததில் என்னாச்சு, எனக்கு 2 முன்பல்லு விழுந்துருச்சு. முட்டிலையும் அடிபட்டு அதில் ஃப்ராக்சராக இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. இப்போது என்னால் வேகமாக சாப்பிடவும் முடியல, வண்டியும் ஓட்ட முடியல. அன்றைக்கி நீங்கள் சொன்னதை நான் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன் சார். ரொம்ப சாரி சார். அதுக்குரிய தண்டனையை நானே இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கங்க சார். இதுதான் தம்பி, வாழ்க்கையில் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்கணும். விவேகம் இல்லாமல் நம்ம வேகத்தை காட்டும்போது இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வரதான் செய்யும். எனவே இனிமேலாவது உஷாராக நடந்துக்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ.